Saran. Sampradaya Anushtana Rakshana Abhiman, a satsang for the propagation of Ramanuja Sampradayam. Ramanuja Sampradayathil nammai அழைத்துச் செல்வது சரண். சனாதன தர்மத்திற்கு சரண். சரணாகதி மார்க்கத்திற்கு ஒரு வழிகாட்டி. தீதிலா நல்லோர் திரளாக திரண்டு வாருங்கள். சம்பிரதாய கைங்கரியத்தில் உங்களை சங்கமித்துக் கொள்ளுங்கள். அஹோபிலே காருடசைல மத்தியே கிருபாவசாத் கல்பித சந்நிதானம் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் லக்ஷ்மீ நிருசிம்ஹம் சரணம் பிரபத்யே வந்தே நிருசிம்ஹஜாயாமநாதிமாயாம் அபோஹிதும் ஹேயாம் சுலலித சுந்தரகாயாம் சுரேந்திரகேயாம் சுரரிஷிபிர்ஜேயாம் விஷந்து மே தேவ சதா துதீயாः ஆதயாதரங்கானதரா கடாக்ஷாः श्रोत्रेषु पुंसामृतम् शरन्तीम् सरस्वतीम् संशतकामधेनुम् वेगोद्वेलस्सुवेलक्किमिदमिति विदो मन्त्रितो वानरेन्द्रैः मायामानुष्यलीलामभिर्यहरोलब्धसेवा विशेषः वैदेही कर्णपूरत्तफलसुरविनाय समास्त्रे शिरोष्टा दृष्टापारिप्लवानाम् समवद्गुरुडः दुःखपारिप्लवो नः बुद्धिर्बलम् यशोरैर्यम् निर्भयत्वमरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् भवेत् उपवीदिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् स शङ्खचक्रलाञ्छनः सदूर्ध्वपुण्ड्रमण्डितः स कण्ठलग्नसत्पुडस्य नर्कपद्ममालिकः सितान्तरीयशोत्तरीययज्ञसूत्रशोभितो ममाविदस्तु मानसे गुरुः स वेङ्कटेश्वरः प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गनाथ षटकोपयतीन्द्रदृष्टम् लक्ष्मी नृसिंहषडजत्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराट् षटकोपहृद्यम् वेदान्तदेशिरयतीन्द्रमहम् प्रपद्ये श्रीकृष्णमार्यम् करुणालयन्तम् वेदान्तयुग्मम् समधीतवन्तम् वत्साभिचारम् विदुषाम् वरेण्यम् श्रीभाष्यसिंहम् प्रणमामि नित्यम् श्रीमद्रङ्गशखादिसंयमिवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाब्दषडजित्पारारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदम् सदेशियतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गदुरीनशासनवशम् नारायणम् योगिनम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्रिगिरुद्रियकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः चित्रपद्धतिः त्रिंशी प्रतिष्ठां सर्वचित्राणां प्रपद्ये मणिपादुकां विचित्र जगदाधारः विष्णुर्यत्र प्रतिष्ठितः प्रतिष्ठां सर्वचित्राणां प्रपद्ये मणिपादुकां विचित्र जगदाधारः विष्णुः यत्र प्रतिष्ठितः இப்படி சித்திர பத்ததி. அடுத்தது 30வது பத்ததியான சித்திர பத்ததியை சுவாமி ஆரம்பிக்கிறார். விசித்திரமான பல சந்தஸ்துக்களை உடையதான பத்ததி இந்த சித்திர பத்ததி. அதனால வெங்கடாத்ரி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியார்த்தம் சொல்றதை பார்த்த நட்டுவாங்கம் சொல்ற மாதிரி இருக்குன்றது. வாக்கியார்த்தம் சொல்றவாளை பார்த்தா நட்டுவாங்கம் சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. வித்தவுட் எனி தீம் அவன் தீம் சொல்ற மாதிரி இருக்குன்றது. தேசிகன் காவியத்தினுடைய பெருமையை சொல்லச்சே, சகவிஹி கத்தியதே சிரஷ்டா ரமதே யத்ர பாரதி ரசபாவ குணீபூதைஹி அலங்காரைஹி குணோதயைஹின். அங்க காவியாதர்ஷத்துல காவிய பிரகாசத்துல சகவிஹி யசசே அர்த்தகிருத்தே விவகார விதே சிவேதரக்ஷதையே சத்யப்பர நிர்வதியே காந்தா சம்மிதையா உபதேச யுஜே என்று இப்படியெல்லாம் பெரியோர்கள் இந்த காவியத்தினுடைய பெருமையை சொல்லியிருக்கா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, காவியம் என்பது ஆசிரிய சம்பத்தியா. தான் எந்த சப்ஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்றதோ அதனாலேயே அந்த காவியத்திற்கு பெருமையானது விளங்குகிறது. அதுலயும் லோக விதித்தனான ஒரு நாயகன், லோகோத்தரனான ஒரு நாயகன், அந்த நாயகனை அது வர்ணிக்கும் பொழுது மக்களுக்கு கலை இலக்கியம் பண்பாடு என்பதான பல விஷயங்கள் சென்று சேருகின்றன. மக்களுக்கு இதனால பல விஷயங்கள் சென்று சேருகின்றன. அப்ப வெறும் காவியம் ஞானம் இருந்தால் மட்டும் போராது, வெறும் சாஸ்திர ஞானம் இருந்தால் மட்டும் போராது. சாஸ்திரத்தை ரசிக்கும் பொழுது சாஸ்திரியமா ரசிக்கணும், காவியத்தை ரசிக்கும் பொழுது காவியமா ரசிக்கணும். இஞ்சுமடேசிங்கர் எப்பேற்பட்ட தார்க்கிகர் தெரியுமா? இஞ்சுமடேசிங்கர் மிகப்பெரிய தார்க்கிகர். அப்பேற்பட்ட இஞ்சுமடேசிங்கர் தன்னுடைய சாரபோதினி வியாக்கியானத்துல அங்கங்க சில அலங்கார சாஸ்திரங்களை எழுதுறார். ரகசியத்திரயசார வியாக்கியானம் இஞ்சுமடேசிங்கர் அருளி செய்த சாரபோதினி என்னும் வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல ஒவ்வொரு இடத்துல
விசேஷமான காவியங்களில் உள்ள நுட்பங்களை எல்லாம் அழகிய சிங்கர் சாதிக்கிறார். எவ்வளவு பெரிய தார்க்கிகர்! அவர் தக்க ஜட்டிலமான ஒரு வாக்கியத்தை தான் கொடுக்கணும். தேசிகன் சாதிப்பார் சங்கல்ப சூரியத்துல. அதாவது தர்க்க கட்டினாபி வாணி, நல்ல பாண்டித்யம் இருக்கு, உத்தமமான சம்ஸ்கிருதம் இருக்கு, உயர்ந்த தர்க்க வேதாந்தத்தை எதிர்நீச்சல் போடுற அளவுக்கு வைபவாதிசயம் இருக்கு. ஆனால் அவர் ஒரு காவியத்தை எடுத்து அந்த காவியத்துடைய ரசங்களை வர்ணிக்க ஆரம்பித்தார் சொன்னா கேட்கிறவாளுக்கு இவர் சாகித்ய வல்லபர் நினைச்சுப்பாளாம். இவருக்கு தர்க்கம் தெரியும் இல்ல வேதாந்தம் தெரியும் நினைச்சுக்க மாட்டாளாம். இவருக்கு சாஸ்திர ஜானம் தெரியும்னு நினைச்சுக்க மாட்டா. இவருக்கு சாகித்யம் மட்டும்தான் தெரியும் நினைச்சுப்பாளாம். தர்க்க கட்டினாபிமானி சங்கல்ப சூரியத்தை எழுதும் பொழுது அங்க ஒரு கேள்வி வருது. இவரோ பெரிய தார்க்கிகார், இவர் ஒரு நாடகம் எழுதுறார். இவர் நாடகம் எழுதினா நாங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒரு நாள் ஸ்கூல்ல இங்கிலீஷ் வாத்தியார் வரல. இங்கிலீஷ் வாத்தியார் பீரியட சான்ஸ்கிரிட் வாத்தியார் டேக் ஓவர் பண்ணிட்டார். என் ஸ்கூல்ல எல்லாம் உண்டோ இல்லையோ அந்த வாத்தியார் வரலாம், இந்த பீரியடுக்கு நீ போயிட்டு வான்னு சொல்லுவோம். சம்ஸ்கிருத வாத்தியார் இங்கிலீஷ் வாசிச்சு வருதானே. இன்னும் கேட்டா இங்கிலீஷ்னால தான் சம்ஸ்கிருதமே பிழைக்கிறது சொல்லலாம், தப்பே கிடையாது. அந்த சம்ஸ்கிருத வாத்தியார போய் இன்னைக்கு இங்கிலீஷ் பீரியட் எடு அப்படின்னா அவர் போயிட்டு அங்க ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறார். That has to be restored in the kitchen அப்படின்னார். அல்ப பிராணோ மகா பிராணோ என்ன நமக்கு புரியுற மாதிரி சொல்ற. முதல் கா ரெண்டாவது கா, முதல் சா ரெண்டாவது சா எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த அழுத்தத்தை கொடுத்து that has to be restored in the kitchen அப்படின்னா பசங்க மிரண்டு போயிடுது. ஏன்னா அவருக்கு சம்ஸ்கிருதம் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணியே அர்த்தம், அது அப்படியே வழக்கமா எடுத்தவருக்கு. அவரை போய் இங்கிலீஷ்ல பேசணும், அவர் என்ன பண்ணுவார்? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இங்கிலீஷ்ல வரைச்சு இங்கிலீஷா தான் பேசுறவே தவிர்த்து சம்ஸ்கிருதத்தை கொண்டு அதுல சேர்த்துக்க கூடாது. தர்க்க கட்டினாபிமானி, தர்க்கத்தை எதிர்நீச்சல் போடுறவாளா இருந்தால் கூட மக்களுக்கு இப்பொழுது சங்கல்ப சூரியோதயம்ன்றதான உத்தமமான சிங்காரமான அல்லது சாந்தி ரசத்தை வர்ணிக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நான் கொடுக்கிறேன். முழுக்க முழுக்க சாந்தி ரசத்தை பொழியக்கூடிய நாடகம் இது. இந்த நாடகத்தை வேதாந்த தேசிகன் வெங்கடநாதன் எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டா எப்படினார்? பெரிய பெரிய மலைகளை எல்லாம் பெயர்த்து வரக்கூடியதான கங்கை நதி கூட தெளிந்த நீரோடையாக மக்களுடைய தாகத்தையும் தாபத்தையும் தீர்க்கும்படியாக பிரவகிக்கின்றது அல்லவா? அது போன்றுதான் மகான்களுடையதான தர்க்க ஜட்டிலமான வேதாந்த வேத்தியமான அர்த்த விசேஷங்களை பொழியக்கூடியதான உயர்ந்த வாக்பிரவாகம் கூட சாமானியர்கள் அறியும்படியாக மிகச்சிறந்த சகதய ஹிருதய ரஞ்சகமாக அற்புதமான காவிய ரசங்களாக பெருக்கெடுக்கும். ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா மகான்கள் எல்லோருமே அந்த காவியத்தை அவ்வளவு பெருமையாக பேசியிருக்கிறார்கள். காவியத்தினுடைய மதிப்பு அத்தகையது. காவியத்தை பயில 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 என்ன நமக்கு முக்கியமா நல்ல ஒரு பண்பு ஏற்படும், ஒரு நல்ல ரசனை ஏற்படும். ரசனை இல்லைன்னா கஷ்டம். ரசனை இல்லைன்னா வேதாந்தத்தை ரசிக்க முடியாது. நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் நாம வேதாந்தத்தை ரசிக்கிறதுனால சாமானிய காவியத்தை வெறுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப சில பேருக்கு தங்களுடைய தமிழ் பற்றுதலை காண்பிப்பதற்காக சம்ஸ்கிருதத்தை தூஷிக்கிறாளோ இல்லையோ, உண்மையில அவளுக்கு தமிழும் தெரியாது, தமிழர் தட்டுன்னு தான் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு தங்களுடைய தமிழ் பற்றுதலை காண்பிப்பதற்கு என்ன பண்ணுவா? சம்ஸ்கிருதத்தை தூஷிப்பா. அப்புறம் அவளுக்கு தமிழ்ல பற்றுதல் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வேதாந்தத்தை அபியாசம் பண்றவா என்ன பண்ணுவான்னா சாகித்யமா சாகித்யம் ஒரு காவியம் ஒரு நாடகம் அப்படின்னா நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு. தேசிகன் விரோத பரிகாரத்துல காவியத்தை எக்ஸாம்பிள் எடுக்கிறார். தாத்பரிய சந்திரிகையில கீதா பாஷ்ய தாத்பரிய சந்திரிகையில வேணி சம்ஹாரம், மாலதி மாதவம், விக்ரமோர் விஷயம், சாகுந்தலம் பல இடங்கள்ல தேசிகன் இது போல நாடகங்கள். உத்தரராமச்சரிதம் அபயப்பிரதான சாரத்தில் உத்தரராமச்சரிதத்திற்கு தேசிகன் பதில் சொல்றார். இது போல பல நாடகங்கள்ல பல காவியங்கள்ல உள்ளதான அற்புதமான விஷயங்களை சுவாமி தேசிகன் கையாண்டு இருக்க. அவரை போல கவி தார்க்கிக சிம்மம், கவி தார்க்கிக சிம்மம். வெறும் தார்க்கிக சிம்மமா இருந்தா பிரயோஜனம் இல்ல, வெறும் கவியா இருந்தா பிரயோஜனம் இல்ல. கவியாவும் இருக்கணும், தார்க்கிகமாவும் இருக்கணும். எந்த இடத்துல சிஷ்யர்களுக்கு எப்படி சொல்லி தரணுமோ அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வைபவாதிசயத்தை உடையவர் யாரு? சுவாமி தேசிகன். அதுதான் சுவாமி தேசிகனுடைய ஸ்டைல். அப்ப தேசிகன் என்ன பண்ணார்? இப்ப பாதுகா சகஸ்திரம் என்னும் உத்தமமான கிரந்தம் அருளிச்சிருக்க.
இந்த பாதுகா சகஸ்ரம் ஸ்தோத்திர கிரந்தமா அல்லது காவிய கிரந்தமான? காவியம்னு பார்த்தா காவியம், ஸ்தோத்திரம்னு பார்த்தா ஸ்தோத்திரம். சிவேத ரக்ஷதையே, கீழே காவியத்தினுடைய லட்சணத்தை சொல்லும் பொழுது ஞாபகம் வச்சுக்கணும். சிவேத ரக்ஷதையே, இந்த காவியங்களை வாசிப்பதனால நமக்கு பாபம் போடுது. சாகுந்தலத்தையோ அல்லது மேக சந்தேசத்தையோ வாசித்தால் நமக்கு பெருமை உண்டாகும், புகழ் உண்டாகும், பாபம் போகுமா? போகாது. ஆனா தேசிக ஸ்ரீசுக்திகளாகிற காவியம் ஹம்ச சந்தேசத்தை வாசித்தா பாபம் போகும். ராமனையும் சீதையுமே தியானம் பண்ணிட்டு இருப்போம். சங்கல்ப சூரியத்தை நாம வாசிச்சோம்னா பாபம் போகும். அது ஒரு காவியம் தானே, திருஷ்ய காவியம் தானே. எப்படி பாபம் போகும் அப்படின்னு கேட்டா, அந்த அதாவது நம்முடைய கேரக்டர் அப்படி சொல்றோம் இல்லையா, நம்முடைய பண்பு, நம்முடைய குண நலன்கள், அதுல நமக்கு ஒரு மாற்றமானது உண்டாகும். மாற்றம், முன்னேற்றம், சங்கல்ப சூரியோதயம் அப்படின்னு சொல்லணும். அது போல இப்ப பாதுகா சகஸ்திரத்தை சுவாமி என்ன பண்றாரு, ஸ்தோத்திர கிரந்தமா எழுதிருக்க. ஆனா அந்த ஸ்தோத்திர கிரந்தத்துல எத்தனையோ லிட்டரரி மெரிட் இருக்கு, யாரவாபிரியம் இருக்கு. அது மகாகாவியம், 24 சர்க்கங்கள் மகாகாவியம், கிட்டத்தட்ட மோர் தென் 2000 ஸ்லோகாஸ் இன் யாரவாபிரியம். மகாகாவியம் யாரவாபிரியம். அதை வாசிச்சா நமக்கு கிருஷ்டானுபவம் ஏற்படும், ஞானமும் அபிவிருத்தியாருது, பாபமும் போடுது. அதான் சுவாரஸ்யம். சம்ஸ்கிருத ஞானமும் நமக்கு ஏற்படுறது, பாபமும் நமக்கு விட்டு நீங்க. எவ்வளவு விஷயம், எவ்வளவு அழகான விஷயம். ஆகையால இந்த ஒரு பாதுகா சகஸ்திரம் என்பதான உத்தமமான கிரந்தத்துல சுவாமி என்ன பண்ணார், இதுவரையும் 29 பத்ததிகள்ல அர்த்த சித்திர விசேஷங்களை காண்பித்தார்கள். ஒரு காவியத்தை இயற்றும் பொழுது சப்த சித்திரம், அர்த்த சித்திரம் என்பதாக அந்த காவியமானது 2 வகைப்படும். அர்த்த சித்திரம் என்பது அழகான அர்த்த விசேஷங்களை கொண்டு நமக்கு காவிய விருந்து படைப்பது. ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தா காவியம். ரமணீயதா நாம லோகோத்தர ஆனந்த ஜனகா அப்படின்னு. ஜெகநாத பண்டிதன் அப்படின்னு ஷாஜஹானுடைய கோட் போயிட்டு பெரிய ஆளு, ஜெகநாத பண்டிதன் பேர் அவனுக்கு. அவன் ரசகங்காதரன் அப்படின்னு தான் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கான். ரசகங்காதரகாரன்னே பேர் அவனுக்கு. அப்படியே ரச பிரவாகம், காவியத்துல உள்ளதான ரசங்களுடையதான பிரவாகத்தை அப்படியே கொடுக்கிறது. சாகித்ய தர்ப்பணம் என்பதான ஒரு கிரந்தம், சாகித்யத்தை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடி. உத்தமூர் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்திற்கு ஒரு வியாக்கியானம் பண்ணார். அந்த வியாக்கியானத்துக்கு என்ன பேர் வச்சார், ஸ்ரீபாஷ்ய தர்ப்பணம்னு பேர் வச்சார். பராசர பட்டர் பிராட்டியினுடைய திரு கல்யாண குணங்களை வர்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்துதி பண்ண, அதற்கு ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு பேர் வச்சார். அந்த மாதிரி கோஷம்னா பொட்டி, தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு அர்த்தம். அவன் சாகித்யத்தை, வித்யாநாதன் பேர் அவனுக்கு, சாகித்யத்தினுடைய பெருமையை எடுத்து காட்டக்கூடிய கண்ணாடி, சாகித்ய தர்ப்பணம் பேரு. இந்த கிரந்தங்கள்லாம் எதோ நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, உயர்ந்த காவியத்தின் சுவை, ஹவு டு என்ஜாய் த ஒரிஜினல் காவியம் அப்படின்றத காமிக்கிறது. காவியங்களை நாம் எப்படி ரசிப்பது என்பதை அவைகள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. நமக்கெல்லாம் முதல்ல ரசிக்கிறதுக்கு சொல்லி தரணும், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்ப ரசனையை முதல்ல வளர்த்துக்கணும் நம்ம. அந்த வித்யாநாதன் சொல்றான், காவியம்னா வாட் யூ மீன் பை காவியம்னா, ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அதை எல்லாரும் ரசிக்கணும். அக்ஷய சாந்தி மகரந்த ரசப்பிரசக்தா அபியர்த்தையே முரபிதங்கிரி சரோஜ பிருங்கா காமம் பிரசீதத யதாக அனன்ய பாவா கர்ணாமிருதானி பவதாம் அவதாரேயம் சொன்னா, ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தா காவியம். யாரு கேட்கும் பொழுது, சுவாமி தேசிகன் இதை சங்கல்ப சூரியத்தை சாதிக்கிறார். சபையோர்களே, உங்கள் காதுகளில் சௌக்கிய ரசாயனமாக, ஆனந்த அமிர்த வருஷகமாக, ஆனந்தமாகிற அமிர்தத்தை பொழியக்கூடிய அமிர்த ரசப்பிரவாகமான வார்த்தைகளை நான் பேசும்படியாக எனக்கு நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். காது கொடுத்து கேட்கும்படியாக அமிர்த ரசத்தை பெருக்கக்கூடிய வார்த்தாலாபம்ன்றது வேற, அருந்துதமான வார்த்தாலாபம்ன்றது வேற. நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, அருந்துதமா அமிர்த பிரவாகமான நீங்களே பார்த்துக்கோங்க. அப்ப ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தா, ரமணீயமான அர்த்த விசேஷத்தை எது ஒன்று பிரதிபாதனம் பண்றதோ அந்த சப்தா, அதுதான் காவியம் அப்படின்னு. ரமணீயம்னா அர்த்தம், ஒருத்தருக்கு ஆனந்தத்தை விளைவிப்பது. ஒருத்தர் என்ன பண்றான், புத்திரஸ்தே ஜாத்தகான்னா, டே உனக்கு பிள்ளை பிறந்துருக்குறான், ஆஹா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், பிள்ளை பிறந்துருக்குறான்.
எங்க திருக்கள்ள சுவாமி ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று சொல்லுவார். இப்பெல்லாம் அந்த சுவாமியெல்லாம் நினைச்சு பார்க்கறது கூட மனுஷா கிடையாது. எங்க திருக்கள்ள சுவாமி அழகா ஒரு கதை ஒன்று சொல்லுவார். எல்லாரும் எல்லாத்தையும் ரசிச்சிட முடியாது இல்லையா? ஒரு ஏழை பிராமணர் ஒருத்தர் இருந்தார். அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்தால்னா அவளுக்கு வருமானம் எப்படின்னா, ஏதாவது ஒரு சமயத்துல மாசத்துல 1 அல்லது 2 பிராமணார்த்தம் என்பதாக அந்த ஸ்ராத்தத்துல சுவாமிகளா பிரார்த்திப்பா. ஸ்ராத்தத்துல சுவாமிகளா போறது பிசினஸ் இல்லை இப்ப இருக்க மாதிரி. அது அவளுக்கு ஒரு மாசத்திற்கு தேவையான குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானது அவளுக்கு கிடைக்கும். முதல் விஷயம் வேஷ்டி கிடைக்கும். அந்த காலத்துல வேஷ்டி எல்லாம் ரொம்ப கஷ்டம். அடியனுடைய திருத்தகப்பனார் அவர் ஸ்ராத்தம் பண்ணின காலத்துல அவர் சுவாமிகளுக்கு வேஷ்டி கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னா அவரால் கொடுக்க முடியாது. அவருக்கு சக்தி சாமர்த்தியம் இல்ல, அவர் அந்த காரியத்தை பண்ணல. இப்ப அடியனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கா, அடியனால பண்ண முடியுது. அந்த காலத்துல ஒரு சுவாமிகளுக்கு வேஷ்டி கொடுக்கறது பெரிய விஷயம். ஆனா இவருக்கு வேஷ்டி அது தவிர ஒரு சம்பாவனை வரும், ஒரு வெள்ளி சொம்போ அந்த மாதிரி எதான வரும் வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு பெரிய ஒரு பெரியவாடாத்துல அப்படின்னா, அதுவும் சுவாமிகளா இந்த சாத்தத்துக்கு எழுந்திரல பண்ணக்கூடியவா எப்படி இருப்பாங்களா, 10 காயத்ரி பண்றவாடா இருக்கணும். ரொம்ப நாளா இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரல. இப்பதான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஒரு ஆத்துல சப்பிண்டீகரணத்துல இந்த சுவாமிய சோதகும்பத்திற்கு பிரார்த்திச்சிருக்கா. அங்க போனார்னு சொன்னா ஒரு சொம்பு வெள்ளி சொம்பு வரும், வெள்ளி தாலி வரும். அது தவிர ஒரு 10,000 5,000 சம்பாவனை பண்ணுவான், நல்ல வேஷ்டி வரும். அது மாதிரி நிறைய இருக்கு, நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. அதுல அப்பா பெருமாள் ஏதோ அனுகிரகம் பண்ணார், இந்த மாசம் குடும்பத்தை நாம ரட்சித்துக் கொள்வதற்கு நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு அவர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார். அப்ப அந்த காலத்துல தந்தி தானே, அந்த காலத்துல அது மாதிரி அவர் நாளைக்கு போனோம். அவர் நாளைக்கு அந்த சாதத்துக்கு போனோம். இன்னைக்கு மத்தியானம் அவருக்கு ஒரு தந்தி வருது ஊர்ல இருந்து, பட்டத்துல இருந்து, மெட்ராஸ்ல இருந்து தந்தி வருது. இவர் கிராமத்துல இருக்கிறவர், பட்டத்துல இருந்து தந்தி வருது. என்னன்னா இவருக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கான். அந்த தம்பிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. அவன் எங்கேயோ கோவிலா போய் பெருமாளை பிரார்த்திச்சு அவன் மனைவி கர்ப்பவதி ஆனா. அந்த பெண்ணு இப்ப பிரசவிச்சுட்டா. அவன் தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய தமையனார் இடத்துல தெரிவிச்சிருக்கான். அண்ணா இந்த மாதிரி நீங்க பெரியப்பாட்டே நமக்கு ஆண் குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்திருக்கான். இது எவ்வளவு பெரிய விஷயம். பிள்ளை பிறந்திருக்கிறது அப்படின்றத வார்த்தையை கேட்டா எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தம். அப்பா நம்ம தம்பிக்கு ஒரு சந்ததி, ஒரு வாரிசு வந்திருக்கு, ஆனந்தம் பண்ண முடியும். ஆனா இந்த சுவாமிக்கு என்ன பிரச்சனை, இப்ப அவருக்கு விருத்தி தீட்டு வந்துருச்சு. குழந்தை பிறந்து விருத்தி தீட்டு வந்துருத்தோ இல்லையோ. அப்படி தீட்டு வந்ததுனால என்ன ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா, நாளைக்கு அவர் அந்த சோத கும்பத்துக்கு போக முடியாது. போனாதானே அவருக்கு வேஷ்டி சம்பாவனை, ரூபா, வெள்ளி சொம்பு, வெள்ளி ஸ்தாலிலாம் வரும். இப்பதான் அவர் போக முடியாது. அவருக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அது எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு. அது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருந்தவருக்கு இந்த நியூஸ் ஆனந்தத்தை கொடுக்குமா, பேரதிர்ச்சியை கொடுக்குமா? பிள்ளை பறந்திருக்குன்ற அந்த செய்தி அவருக்கு ஆனந்தத்தை அளிக்குமா, பேரதிர்ச்சி அளிக்குமா? ஆனா காவியம்ன்றது இருக்கு இல்லையா, அது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். காவியம்ன்றது இருக்கு, அது எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எல்லாருடைய விருப்பம். ஒருத்தருக்கு ஃபைட்டிங் சீன் பிடிக்கும், ஒருத்தருக்கு காமெடி சீன் பிடிக்கும், ஒருத்தருக்கு டிராஜிக் சீன் பிடிக்கும், ஒருத்தருக்கு சாங் பிடிக்கும், ஒருத்தருக்கு ரொமான்டிக் சீன் பிடிக்கும். அப்போ ஒரு காவியத்துல இது எல்லாமே இருக்கும். அவரவர்கள் தங்களுக்கு தேவையானதை அதை ரசிப்பான். அதுல இருந்து அவர்களுக்கு அந்த ரசனையானது விசேஷமா இருக்கும். அப்ப காவியம் என்ன பண்ணும் அப்படி கேட்டா, ரமணீயார்த்த பிரதிபாதக சப்தா, அதாவது நல்ல வார்த்தை தான் அர்த்தம் இல்லை இந்த இடத்துல. எல்லோருக்கும் புரியும்படியாக, எல்லோரும் உணரும்படியான வார்த்தைகளை கொடுத்து மக்களை தன் வசப்படுத்தக்கூடியதான சாமர்த்தியம் பெற்றது காவியம் என்பதாக காவியத்துடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. அந்த காவியத்தை 2 விதமாக பிரிக்கிறார்கள். சப்த சித்திரம் ஒன்று, மற்றொன்று அர்த்த சித்திரம். இப்ப அந்த அர்த்த சித்திரம்ன்றது என்னன்னா, சாதாரணமா ஸ்லோகம் இருக்கும், ஆனா அந்த ஸ்லோகத்தினுடைய சுவை இருக்கே. இப்ப திருப்பாவை பாசுரம் எடுத்துக்கோங்க. திருப்பாவை உபன்யாசம் பண்றா பெரியவர்கள்லாம்,
ஆனா அந்த திருப்பாவை பாசுரத்தை நாம சொன்னா கூட நமக்கு ஓரளவுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். மார்கழி திங்கள் மது நிரந்தரனால ஆமா நீராட போறீர் யாரெல்லாம் வரீங்களாவா ஒரு வினோ நேரில் வாங்குவோம் சீர்மலுபாய் பாடி செல்வ செல்வீர்கள் அப்படின்னு கூட்டுறாரு. ஆனா ஒரு மகான் என்ன பண்றாரு, இந்த திருப்பாவைக்கு இந்த பாசுரத்துல இது சுவாபதேசம் அப்படின்னு அதுல உள்ளதான அற்புதமான உள்ளுரை பொருளை எடுத்து அவர் உபன்யாசிக்கிச்சு வாய பொழுது நாம பார்க்கிறோம். ஐயோ இப்படி இல்லாம இருக்கும் அந்த பாசுரம், இப்படி இல்லாம ரசனை இருக்கும் அப்படின்னு. இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அதாவது கவிதாரச சாதுரியம் வியாக்கியாதா வேத்தி நோ கவிஹி. ஐயா கவிதை ரசத்தினுடைய பெருமை இருக்கு, அத வியாக்கியாதா அறிந்த அளவிற்கு கவிஞன் கூட அறிந்திருக்க மாட்டான். புரியுதா? கவிஞன் ஒரு காவியத்தை ஏற்றி விட்டான், ஆனா அதற்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவன் சொல்லக்கூடிய அர்த்த விசேஷத்தை பார்க்கும் பொழுது அவன் கவிஞனை காட்டிலும் பெரும் ரசனை உடையவனாக இருப்பான். கவிஞன் ஒரு பக்கமா ஒரு இன்டென்ஷனோட காவியத்தை எழுதியிருப்பான். இப்ப நம்முடைய ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள் பகவத் விஷயம்லாம் எடுத்துக்கோங்க. திருவாய்மொழியில ஆழ்வார் எந்த இன்டென்ஷன்ல எழுதினார் தெரியாது, ஆனா அதுக்கு திருவாராயிரப்படி 9000 படி ஈடு திரவிடோபிஷத் தாத்திரத்ராவளி இது போல வியாக்கியானங்களை சேவிக்கும் பொழுது ஆஹா எப்படி எல்லாம் ஆழ்வார் அனுபவிச்சிருக்கார், என்ன மாதிரி ஒரு அனுபவம், என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்னு நாம அதை ரசிக்கிறோம். இப்ப கவிஞர் ஆழ்வார், வியாக்கியாதாக்கள் யாரு, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அந்த கவிஞருடைய கவிதையை வியாக்கியாதாக்கள் கொண்டு செல்லக்கூடிய பாணி இருக்கு பாருங்க, அதான் சுவாரஸ்யம். காளிதாசனுடைய காவியத்திற்கு பெருமை எதனால, மல்லிநாதன் வியாக்கியானம் பண்ணதால. காளிதாசனுடையதான காவியத்திற்கு எதனால பெருமை ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா மல்லிநாதன் வியாக்கியானம் பண்ணினார். அப்படி மல்லிநாதனுடைய வியாக்கியானத்தினால காளிதாசனுடைய காவியத்திற்கு பெருமை ஏற்பட்டது. சுவாமி தேசிகனுடைய யாதவாபிரியம்னு ஒரு மகாகாவியம், அந்த யாதவாபிரிய மகாகாவியம் ஆச்சரியமா தேசிகன் பண்ணிருக்கார். ஆனா அந்த காவியத்திற்கு பெருமை எதனால தெரியுமா, அப்பய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணதால். தீட்சிதருடைய வியாக்கியானத்துடைய பிராசஸ்தியம், தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணதால் அதுக்கு பெருமை இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப கவிதாரச சாதுரியம், கவிதை ரசத்தினுடைய சாமர்த்தியம் இருக்கே, சாதுரியம் இருக்கே, அதனை வியாக்கியாதா வேத்தி நோ கவிஹி, வியாக்கியானம் பண்ணவன் தான் அறிந்திருப்பான். இன்ஃபேக்ட் கவிஞனுக்கு கூட அந்த இன்டென்ஷன் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு கவிஞனுடைய காவியத்தின் அந்த ரசனையை வியாக்கியாதா என்பவன் காண்பித்தருகிறான் என்று வியாக்கியாதாவுடைய பெருமை சொல்லப்பட்டது. அப்ப அர்த்த சித்திரம் என்று ஒரு ஸ்லோகம் சொன்னோம்னா, காவியஸ்யாத்மா துவனிரிதி புதைஹி யஸ்ஸமாம் நாத பூர்வஹா என்று ஆனந்தவர்தனன் துவன்யாலோகம் என்னும் ஒரு மிகச்சிறந்த காவியத்தின் கொள்கையை விளக்கும் ஒரு நூலை இயற்றியிருக்கிறான். பெரிய ரிசும்ம பக்தன் யாரு, அந்த ஆனந்தவர்தனன். அவன் என்ன பண்றான், துவன்யாலோகம் என்பதாக ஒரு நூல் இயற்றியிருக்கிறான். அந்த துவன்யாலோகத்துல அவன் சொல்றான், காவியத்தினுடைய ஆத்மா என்பது துவனி தான். வெறும ஸ்லோகம் படிக்கிறதோ ஸ்லோகத்தினுடைய மேலெழுத்து படிக்கிறதோ சுவாரஸ்யம் இல்லை சுவாமி, அதனுடைய உள்ளுரை பொருள் சொல்ற முடியும். துவனின்னு பேரு அதுக்கு. காவியஸ்ய ஆத்மா துவனிஹி, எப்படி தேகத்திற்கு ஆத்மானது முக்கியமோ அந்த மாதிரி காவியத்திற்கு துவனி என்பது ஆத்மா. துவனி என்பது ஆத்மா. வால்மீகி, வியாசர் இது முதலான கவிகள் மட்டும் இல்லாமல் காளிதாசாதீனாம் தித்ராக பஞ்சசாகாவா கவயா, காளிதாசன் முதலான 5-6 கவிப்பெருமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்லோகத்தின் காவியத்தினுடைய துவனியர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். துவன்யர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னா அர்த்தம். அது ஒரு விசேஷமான அர்த்தத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதை ரசிக்க ரசிக்க ஆடாரா சூப்பர். இப்ப பாதுகாசாசனம் தெரிவிக்கிறோம். உடனே பாதுகாசாசனத்துக்கு டி.டி. ராஜாச்சார சுவாமி ஆண்டவன் வியாக்கியானம் பண்ணிருக்கார், உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்கார், பிராச்சீனமான வியாக்கியானங்கள் பல இருக்கு. அந்த வியாக்கியானங்களை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வியாக்கியானம் பண்றா. உடனே அது ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தத்தை காண்பிக்கிறா, நம்மாழ்வார் இது உள்ள கொண்டு வரா. அந்த மாதிரி அதனுடைய ரசத்தை அவன் மேல மேல அபிவிருத்தி பண்ற. அதுதான் துவனி. வெறும் ஸ்லோகத்தை மட்டும் வாசிச்சுட்டு மேல இருந்த வாரியா அர்த்தம் பார்த்தா பிரயோஜனம் இல்லை. திருப்பாவை மாதிரி சொல்லணும். அதனுடைய உள்ளுரை பொருள் என்பதான அர்த்த விசேஷத்தை நினைத்து நினைத்து பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த காவியத்தின் ரசத்தை, சுவையை ரசித்து ரசித்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும். இது அர்த்தாலங்காரம் அப்படின்னு பேரு, இல்லைன்னா அர்த்த சித்திரம் என்பதாக பேர். அர்த்த சித்திரம்னா அர்த்தம் பொருளில் தான் அதிகமான நோக்கு. அந்த அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சப்தத்தின் பொருளை உணர்ந்து சுவைப்பது. சப்த சித்திரம்னு ஒண்ணு இருக்கு. சப்த சித்திரம்னா என்ன அர்த்தம் அப்படி கேட்டா,
சப்தங்களை வைத்துக் கொண்டு விளையாடுவது, வார்த்தை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம். பொருளணி சொல்லணி அப்படி சொல்றோமோ இல்லையோ, பொருளணி சொல்லணி. அப்ப சப்த சித்திரம்னு பேரு. சப்த சித்திரம்ன்றதுதான் கவியினுடைய அபரிமிதமான பாண்டித்ய பிரகடீகரணம். அதான் முக்கியம். சப்த சித்திரம் எடுத்துட்டோம்னா கவியினுடைய அபரிமிதமான பாண்டித்ய பிரகாசம் அதுல தெரியும். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, அர்த்த சித்திரத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்குத்தான் மக்களுக்கு ஞானம் இருக்கு. சப்த சித்திரத்தில் பொருளை நாம் கஷ்டப்பட்டு தேட வேண்டும். அது தவிர பொருளை தேடுவதற்கு முன்பாக அந்த ஸ்லோகத்தின் அல்லது அந்த காவியத்தினுடைய வடிவமைப்பை நாம் உணர வேண்டும். அந்த வடிவமைப்பை நாம் நன்கு உணர்ந்து அதற்கு பிறகுத்தான் நாம் பொருளை உணர வேண்டும். இது ஒரு பெரிய டெக்னிக்கலான கஷ்டம். இது ரொம்பவே டெக்னிக்கலான கஷ்டம். இதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இப்ப முரஜபந்தம், கட்கபந்தம், கோமூத்ரிகா பந்தம் என்பதாக, அஸ்வபந்தம் என்பதாக பலவிதமான சப்த சித்திரங்கள் உண்டு, சித்திர காவியங்கள் உண்டு. சித்திரம்னா முதல்ல பெயிண்டிங் ஒரு அர்த்தம். சித்திரம்ன்ற சப்தத்துக்கு தாற்பயம் என்ன? பெயிண்டிங் என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. பெயிண்டிங் தவிர்த்து என்ன அப்படி கேட்டார், ஆச்சரியம் என்பதாக ஒரு அர்த்தம் உண்டு. சித்திரம்னா அர்த்தம் விசித்திரம். அப்படின்னா ஸ்லோகமே எப்படி இருக்கும்னா ஒரே லெட்டர், அலிட்ரேஷன் சொல்லுவோம், அனுப்பிராசம் சொல்லுவோம். மடக்கு, யமகம், மடக்கு என்பதாக சம்ஸ்கிருதத்திலே தமிழில் சொல்லுவோம். ஒரே சப்தம் பல இடத்துல யூஸ் பண்ணுவார். இப்ப யா 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 அது ஏகாட்சரி. பாதுகா 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 திரக்ஷரி. அப்ப எப்படி பிரிக்கணும்? ஒரு ஸ்லோகத்தை எந்த விதமா பிரிக்கிறது? இந்த ஸ்லோகத்துல ரத சக்கர பந்தமா, கட்க பந்தமா, முரஜ பந்தமா, அஷ்டதள பத்ம பந்தமா, என்ன பந்தம் என்பதை புரிஞ்சுக்கிறதே நமக்கு கஷ்டம். அதுவே நமக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால அதை சரியா புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அந்த கவி, அதுவும் சுவாமி தேசிகனை போல இரவின் ஒரு யாமத்திற்குள்ள 1008 ஸ்லோகத்தை கம்போஸ் பண்ணணும்னு சொன்னா, இது போல சித்திர காவியத்தை சுவாமி தேசிகன் கம்போஸ் பண்ணிருக்காருன்னா கருடன் அதை எப்படிலாம் டிசைன் போட்டு வச்சிருப்பார். கருடன் அதெல்லாம் எப்படிலாம் டிசைன் போட்டு வச்சிருப்பார். அந்த மாதிரி சித்திரங்கள் அதுல இருக்கும். விசித்திரமான சொல் அமைப்புகள், விசித்திரமான உருவ அமைப்புகள். அதான் ஸ்கெட்ச். சும்மா ஸ்கெட்ச் போட முடியாது இதுல, தெரியுமோ இல்லையோ? ரொம்ப இன்டலெக்சுவல் ஸ்கெட்ச் இது. அதனால்தான் எவ்வளவு பெரிய கவிகளா இருந்தால் கூட அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, தங்களுடைய பெரும் காப்பியத்துல ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் சித்திர காவியமா பண்ணுவான். ஏன்னா சித்திர காவியத்திற்காகவே ஒரு பெரிய கிரந்தம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சா மக்களால் அதை அவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள முடியாது. அது ஸ்ட்ரெயின் படிக்கிற மாதிரி ஆயிடும். ஒரு திராட்சை பழம் இருக்கு, அப்படி கொடியில பழுத்து தொங்குறது, நல்லா இருக்கு அப்படின்னு திராட்சை பழம் சுவையா இருக்கும். ஒருத்தர்கிட்ட எங்க காலத்துல நல்ல தென்னை மரம் தேங்காய் காய்ச்சிருக்கு, இந்த ஒரு பெரிய மட்ட தேங்காயை கொடுக்குறாரு. என்ன சுவாமினர், உள்ள சாப்பிட்டு பாருங்க, அப்படியே தேங்காய் தீர்த்தம் கல்கண்டு மாதிரி இருக்குண்டு. ஓ சரியான அந்த தேங்காய் மட்டைய உரிச்சு, புரியுதா? அதுக்கப்புறம் அந்த நாரெல்லாம் உரிச்சு, அதுக்கப்புறம் அந்த தேங்காயை உடைச்சு அந்த தீர்த்தம் சாட்டாதான் அதோட ருச்சி தெரியும். நாரிக்கேல பாக்கம்னு பேர் இருக்கு. திராட்சா பாகம் அப்படி எடுத்து சாங்கிற வாயில போட்டு அழகா சொப்பி சாட்டா நல்லா இருக்கு திராட்சா பாக்கம். நாரிக்கேல பாக்கம் இது அத்தனையும் பண்ணாதான் நாரிக்கேல பாக்கமா இருக்கு. அந்த மாதிரி சப்த சித்திரம்ன்றது இருக்கே, அது கொஞ்சம் நாரிக்கேல பாக்கம். அப்படி சொல்லக்கூடாது. காவியத்துல இந்த நாரிக்கேல பாகத்துக்கு பல அர்த்தங்கள் சொல்லப்படுறது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது கொஞ்சம் உள்ள போய் உட்கார்ந்து பார்த்து அதனுடைய அர்த்த விசேஷங்களை நாம புரிந்து கொள்வது என்பது சம்பவம் இட் இஸ் டெக்னிக்கல் தான். ஆனால் கவியினுடைய ஞானம்னு பார்த்தா வாரே வா அப்படின்னு அந்த கவியினுடைய பெருமையை சொல்லச்சே நாம அப்படி தோலை தூக்கி குலுக்கி பண்ணலாம். சுவாமி என்ன பண்றார், இரவின் ஒரு யாமத்துக்குள்ளாக 1008 ஸ்லோகங்களை கம்போஸ் பண்ணும் பொழுது தேசிகன் என்ன பண்றார், அற்புதமான இந்த அர்த்தங்களை கொண்டு காமிக்கிறாரோ இல்லையோ? எப்படி கொண்டு காமிக்கிறார்? அது போல இப்ப சித்திர பத்ததி என்பதாக ஒரு பத்ததி கொண்டு வர. சித்திர பத்ததி என்பதாக விசித்திரமான சொல் அமைப்புகள் மற்றும் என்னது சித்திர விசேஷங்கள். கோமூத்ரிகா, மாடானது அது வண்டியில போட்டு அந்த மாடு போயிட்டே இருக்குச்சே, எப்படி அது மூத்திர விசர்ஜனம் பண்ணா அப்படி ஜிக்ஸாக்கா வருமோ அதே மாதிரி. முரஜ பந்தம் அப்படின்னாரு, அந்த டமாரத்துல நூலை போட்டு கட்டியிருப்பான், குடிக்க நடிக்க போட்டு கட்டிருப்பான். அந்த மாதிரி ரத்த சக்கர பந்தம் அப்படின்னு கட்டிருப்பான், ரத்த பந்தம் சொல்லுவான்.
இல்லையா? அப்படித்தான் திருமங்கையாழ்வார் என்ன பண்ணார்? திருவள்ளுக்கூச்சிரிக்கை என்பதாக ரதபந்தத்துல பண்ணினார் திருமங்கையாழ்வார். திருவள்ளுக்கூச்சிரிக்கை என்பதாக அற்புதமான ஒரு காவியத்தை திருமங்கையாழ்வார் பண்ணி காண்பிச்சார். இது எல்லா மொழிகளிலும் உண்டு, எல்லா மொழிகளிலும் உண்டு. சுவாமி தேசிகன் குறிப்பாக தான் அருளி செய்த 2 பெரும் காப்பியங்களில் யாதவாபிரிய மகாகாவியத்திலையும் சரி, பாதுகா சகஸ்திரத்திலும் சரி, இந்த சித்திர பத்ததி என்பதாக இந்த விசித்திரமான சொல் அமைப்புகளுடன் கூடியதான ஸ்லோகங்களை சாதிக்கிறார். ரொம்ப டீப்பா இருக்க அர்த்தங்களை போய் தேடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்லோகத்தின் அமைப்பை புரிஞ்சுட்டு அதனுடைய சமூகாவலம்பனமான அர்த்தத்தை புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம். சரியா? சமூகாவலம்பனமான அர்த்தத்தை புரிஞ்சுட்டாலே பெரிய விஷயம். அடியன் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு குரூப்லயும் அனுப்புறேன். அடியன் இந்த பாதுகா சகஸ்திர உபன்யாசம் போன மார்கழி மாசம் பண்ணிருக்கேன். அதுல ஸ்லைடு போட்டு ஸ்கிரீன் போட்டு இந்த பாதுகா சகஸ்திரத்துல வரக்கூடிய சித்திர பத்ததி ஸ்லோகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். அதுல இல்லாத சில ஸ்லோகங்களையும் இங்க சொல்றேன். மீதியை அங்கே கண்டுகொள்வது. சீக்கிரம் சித்திர பத்ததியை முடிச்சுட்டு 31வது பத்ததி அடுத்த பத்ததிக்கு நாம டிராவல் பண்ணோம். அதனால ஆச்சரியங்கள். இப்ப முதல் ஸ்லோகம். பிரதிஷ்டாம் சர்வ சித்ராணாம் பிரபத்யே மணிபாதுகாம் விசித்திர ஜகதாதாரா விஷ்ணுர்யத்ர பிரதிஷ்டிதா. இந்த முதல் ஸ்லோகத்திலேயே வரைச்சே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, சித்திர என்பதாக ஒரு பதம் இருக்கு இல்லையா? அந்த சித்திர அதான் அனுப்பிராசம், அலிட்ரேஷன். பிரதிஷ்டா சர்வ சித்ராணாம் விசித்திர ஜகதாதாரா, சர்வ சித்ராணாம் விசித்திர ஜகதாதாரா. ஸ்லேஷம் வரணும், யமகம் வரணும். நம்ம வெங்கடாத்வரி லக்ஷ்மி சகஸ்திரம் அருளி செய்த மகாத்மா, விஸ்வகுணாதர்ஷி சம்பு எழுதின மகாத்மா, அவருக்கு ஸ்லேஷ யமக சக்கரவர்த்தி அப்படின்னு எங்க பார்த்தாலும் பிராச யூஸ் பண்ணுவார். இரட்டுற மொழிதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு சப்தத்தை யூஸ் பண்ணாலும் அந்த சப்தத்துல 2-3 அர்த்தங்கள் வரணும். அதான் சுவாரஸ்யம். சர்வசித்ராணாம் பிரதிஷ்டாம் அப்படின்னார். எல்லா விதமான ஆச்சரிய விஷயங்களும் எங்க இருக்கு? பாதுகையில் தான் இருக்கு. பாதுகையில எத்தனையோ ஆச்சரிய விஷயங்கள் இருக்கு. அந்த ஆச்சரியங்களுக்குள்ளே இன்னொரு ஆச்சரியம் பாதுகையில் அமைந்திருக்கக்கூடிய சித்திர பத்ததி அப்படிதான் தேசிகம். புரியுதா? அந்த பாதுகையில் அமைந்திருக்கக்கூடிய சித்திரத்துவம். பிரதிஷ்டாம் சர்வ சித்ராணாம் பிரபத்யே மணிபாதுகா விசித்திர ஜகதாதாரா விஷ்ணுரியத்ர பிரதிஷ்டிதா. எல்லா விதமான ஆச்சரியங்களுக்கும் இருப்பிடமான பாதுகையில் எல்லா விதமான ஆச்சரியங்களையும் சிருஷ்டிக்கக்கூடிய எம்பெருமான் என்பவன் எழுந்தருளி இருக்கான் என்பதே ஒரு பெரிய ஆச்சரியம் அல்லவா அப்படின்னா. இது இந்த சித்திர பத்ததியை தான் ஆரம்பிப்பதையே தேசிகன் இங்க இண்டிகேட் பண்றார். விசித்திர ஜகதாதாரா விஷ்ணுயத்ர பிரதிஷ்டிதா. இது அனுப்பிராசம் என்பதாக ஒரு சித்திரம். ஸ்ருணு தே பாதுகே சித்திரம் சித்ராபிர்மணிபிர் விபோஹோ யுகக்ரம புவோ வர்ணான் யுகபத்மஹசே ஸ்வயம். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இதுலயும் ஒரு அனுப்பிராசம் இருக்கு. ஸ்ருணுதே பாதுகே சித்திரம் சித்ராபிஹி மணிபிஹி விபோஹோ அப்படின்னு பகாரத்தை உபயோகப்படுத்துறார். யுக கிரமபுவோ வர்ணான் யுகபத்மஹசே ஸ்வயம். ஏ பாதுகையே, என்ன தெரியுமா சித்திரம்? ஒரு இடத்துல முதல் ஸ்லோகத்துல விசித்திரம் சொன்னாலும் இல்லையோ, விசித்திரமான பாதுகையே, ஒவ்வொரு யுகத்தில் எம்பெருமானுக்கு ஒவ்வொரு வர்ணம் என்பது ஆகமங்களில் சொல்லப்பட்ட விஷயம் இல்லையா? ஓருருவம் செந்தி, ஒன்று மாகடல் உருவம், முகிலுருவம் ஒன்று எம் அடிகள் உருவம் தானே என்பதாக மும்மூர்த்திகளுக்குள்ளே இருக்கக்கூடியதான உருவ விசேஷத்தை சொன்னார். அதே மாதிரி பாலின் வண்ணம், பசுமை வண்ணம் என்பதாக பெருமாளுடைய திருமேனி ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு விதமான வர்ணத்தில் இருக்கும் என்பது யுக தர்மத்தின்படியாக காண்பிக்கப்பட்டது. இப்ப பெருமாளுக்கு ஒவ்வொரு யுகத்துல பச்சை, சிகப்பு, நீலம் என்பதாக அந்த திருமேனி வர்ணம் ஒவ்வொரு யுகத்தில் தான் மாறுகிறது. ஆனால் பாதுகையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்கள், பல வகையான ரத்னங்களினாலே 4 யுகங்களில் உள்ள பெருமாளுடைய திருமேனி மாறிக்கொண்டிருப்பதை ஒரே பாதுகையில் ஒரே சமயத்தில் பலவிதமான விசித்திர வர்ணங்களினாலே நீ காண்பிக்கிறாய் அப்படின்னு சொல்றது. அவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல. ஆனா இந்த ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்ருணுதே அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. முதல்ல ஸ்லோகம் ஆரம்பிச்சு ஸ்ருணுதே அப்படின்னு ஒரு பதம் இருக்கு.
ஸ்ருணோதி என்பதுதான் சரியான சப்தம். ஸ்ருணுதே என்பதாக ஆத்மனே பதம் என்பதாக பிரயோகமே கிடையாது. ஸ்ருணுதே என்னும் பிரயோகம் கிடையாது. ஸ்ருணோதி என்பதாகத்தான் பிரயோகம் இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கச்சவே ஸ்ருணுதே பாதுகே சித்திரம்னா, ஏ பாதுகையே துவம் சித்திரம் ஸ்ருணோதி, தொம்னு வரக்கூடாது, பவத்தின்னு வரணும். சித்திரம் ஸ்ருணோதி கேட்கிறாய் அப்படின்னு வரணும், அல்லது யாராவது ஒருத்தன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஸ்ருணுதே என்பதாக ஸ்லோகம் இருக்கே, அந்த ஸ்லோகத்தை எப்படி தெரியுமா பிரிக்கணும்? ஸ்ருணு தே அப்படி சொல்லணும். ஏ பாதுகையே ஸ்ருணு கேள், தே சித்திரம் உன்னுடைய விசித்திரமான மற்றொரு நடத்தையை கேள். ஸ்ருணு தே அப்படி பிரிக்கணும். இந்த தசராமசரா மாதிரி புரியுதா? அப்ப ஸ்ருணுதேன்னு முதல்ல ஸ்லோகம் வராம இருக்கும், அப்படி கிடையாது. ஸ்ருணு தே சித்திரம், தே பாதுகையே உன் விஷயத்தில் மற்றொரு ஆச்சரியத்தை கேள் என்பது இரண்டாவது ஸ்லோகம். சுராசுரா அர்ச்சிதா தன்யா துங்க மங்கள பாலிகா சராச்சராஸ்ரிதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா. கோமூத்திரிகா பந்தம் இதுக்குதான் பேரு. பசுமாடு மூத்திர விசர்ஜனம் பண்ணச்சு எப்படி ஒரு சிக்ஸாக்கா எக்ஸாக்ட் மாதிரி போகுமோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல இந்த சப்த சித்திரமானது பூர்வார்த்தத்திலையும் சரி உத்தரார்த்தத்திலையும் சரி ரெண்டு இரட்டைப்படை எழுத்துக்கள் சேர்ந்திருக்கு. என்னது? துங்க மங்கள பாலிகா ரங்க புங்கவ பாதுகா. துங்க மங்கள பாலிகா ரங்க புங்கவ பாதுகா அப்படி சேர்ந்திருக்கு. அதான் விசேஷம். அந்த இரட்டைப்படைய கவனிக்கணும். தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டவளாய், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, அதுல போய் நீங்க ஃபுல்லா பார்த்துக்கோங்க. தேவர்களாலும் அசுரர்களாலும் பூஜிக்கப்பட்டதாகவும் சர்வ சம்பத்துக்களும் நிறைந்ததாகவும் நிறைந்த சிறந்த சுபங்களை அளிக்கக்கூடியதாய் அல்லது ரட்சிக்கக்கூடியதாய் எல்லாவற்றினாலும் நிற்பன நடப்பன ஊர்வன தவழ்வன எல்லாவற்றினாலும் அடையப்படக்கூடியதான ரங்கநாதன் பாதுகை நம்மாலே எப்பொழுதும் கொண்டாடத்தக்கதாய் விளங்குகிறது. சுராசுரார்ச்சிதா தன்யா துங்க மங்கள பாலிகா சராச்சராஸ்ரிதா மான்யா ரங்க புங்கவ பாதுகா. இப்ப பத்மேவ மங்கள சரித்பாரம் சம்சார சந்ததேஹே துரிதக்ஷேபிகா பூயாத் பாதுகா ரங்க பூபதேஹே. பத்மேவ மங்கள சரித்பாரம் சம்சார சந்ததேஹே துரிதக்ஷேபிகா பூயாத் பாதுகா ரங்க பூபதேஹே. பாதுகா ரங்க பூபதேஹே இது நாலாவது பாதத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள். பாதுகா ரங்க பூபதேஹே இது நாலாவது பாதத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள். இந்த நாலாவது பாதத்தில் வரக்கூடிய எழுத்துக்கள் அனைத்துமே மற்ற மூன்று பாதங்களில் வர எழுத்துக்களில் இருந்து கடன் வாங்கப்பட்டவை. அது அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் மாதிரி பண்ணிருக்க. பத்மேவ மங்கள சரித்பாரம் சம்சார சந்ததேஹே. பாரம் பாதுகா. அடுத்தது துரிதக்ஷேபிகா பாது க்ஷேபிகா கா. அப்புறம் பாதுகா திருப்பி பா து கா ரங்க பூபதேஹே. அடுத்தது என்னது? துரிதக்ஷேபிகா பூயாத் சம்சார சந்ததேஹே ரா மங்களல வர்ச்சே ரங்க. அப்புறம் பூயாத்துல வரக்கூடிய பூ. அப்புறம் பத்மேல வரக்கூடிய பகாரம். அதுக்கு மேல சந்ததேஹேல வரக்கூடிய தே. பாதுகா ரங்க பூபதேஹே என்பது இருக்கே கூட சதுர்த்தம்னு பேரு. கூட சதுர்த்தம் அர்த்தம் நான்காவது பாதம். அந்த நான்காவது பாதத்தில் உள்ளதான எழுத்துக்கள் அனைத்தும், நான்காவது பாதத்தில் உள்ளவைகள் அனைத்தும் மற்ற மூன்று பாதங்களில் உள்ள எழுத்துக்களுடைய தொகுதி. இது ஒரு சுவாரஸ்யம். இதுக்கு அர்த்தம் என்ன? நம்முடைய சுபங்களை நம்முடைய மங்களங்களை மேன்மேலும் தொடர்ந்து வர செய்யக்கூடியது, சம்சாரத்தை கழிப்பது, நம்முடைய பாவங்களை போக்குவது. இது எல்லாம் பிராட்டிக்கும் பாதுகைக்கும் பொதுவான தர்மங்கள். இது பிராட்டிக்கும் பாதுகைக்கும் ஒரு ஔபம்யம் ஒரு ஒப்புமையை சொல்லுகிறார். சரியா? பிராட்டிக்கும் பாதுகைக்கும் ஒரு ஒப்புமையை இங்கு காண்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்லோகம். அனன்ய சரண சீதன் அனந்த கிளேஷ சாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்ஸ்ரயே.
அனன்ய சரணசீதன்னு அனந்த கிளேசசாகரே சரணம் சரணத்ராணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்ஸ்ரயே. இந்த தமிழ்ல ஒன்று சொல்லுவா தெரியுமா? நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்வா. லேபியல்ஸ் என்பதாக சில எழுத்துக்கள் உண்டு. ஊ பா மா ஓ வா இதுக்கெல்லாம் அர்த்தம் ஓஷ்டியம்னு பேரு. அகோஹ விசர்ஜனீயானாம் கண்டா இச்சூயசானாம் தாலு ருட்டுரசானாம் மூர்தா உபத்மானியானாம் ஓஷ்டௌ அப்படின்வா. நாபீஹிருத் கண்டரசனா பாட்டெல்லாம் பாடுவீங்களே, சோ பில்லு சப்தஸ்வர தியாக பிரம்மத்துடைய கீர்த்தனைய அப்படி இப்படி தலையாட்டி நாட்டி இந்த ரசிப்பீங்களே, பாடுவேடோ. நாபீஹிருத் கண்டரசனான்னு அர்த்தம். நாபிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கழுத்து வரையும் வரணும், அந்த வார்த்தை வெளில வரணும். உதானம்ன்றதான காத்து, அந்த உதானம்ன்றதான காத்து தான் நம்ம சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆ கூஹா விசர்ஜனியா நாம் கண்ட ஆ காஹா ஆ காஹா அப்படின்னா இங்க ஹா காத்து வருது. ஈச்சு யா தாலு ரூட்டு ரிட்டரிஷானா மூர்தா ஊ பா உபத்மானியானா மோஷ்டம். ரைட்டா? இந்த ஸ்லோகத்துல பாருங்க, இந்த ஸ்லோகத்துல ஓஷ்டியமே கிடையாது, நிரோஷ்டியம்னு பேரு இந்த சித்திரத்துக்கு. நிரோஷ்டியம் லேபியல்ஸே கிடையாது, லேபியல்ஸே கிடையாது. இந்த ரகுவீர கத்தியம் தெரியுமா உங்களுக்கு? ஜெய ஜெய மகாவீர மகாதீர தூரேய இருக்கும் இல்லையோ, அந்த ரகுவீர கத்தியத்துல ஒரு ஸ்லோகம், ஒரு சூர்ணிக்க. ஜட்டகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட்ட தட நடன விபுத சரித திபுக்குள்ள மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருத்தித நிஜ விருஜின ஜகதுபல தனுருச்சிர பரம முனிவர யுவதி நூதா. இதை கவனிச்சிருக்க அந்த ஸ்லோகத்தை, இந்த சூர்ணிகைய. இந்த சூர்ணிகையில ஆ உ இ மூணே எழுத்துதான், சம்யுக்தாட்சரமே கிடையாது, கன்ஜங்க்ட் கான்சனன்டே கிடையாது இந்த சூர்ணிகையில. ஜட்டகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட்ட தட நடன பண்டு விபுடு சரித திபகுள்ள மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருத்தித நிஜ விருஜின ஜகத்துல உபமிருத்தித நிஜ விருஜின ஜகத்துல தனுருச்சிர பரம முனிவர யுவதி நூதா அப்படின்னா ஆ உ இ சாரி ஆ இ உ மாத்தி சொல்றேன். ஆ இ உ ஜட்டகிரண சகலதர ஜட்டில நடபதி மாக்கூட்ட ஊ எப்படி இருக்கு? சம்யுக்தாட்சரமே கிடையாது. அதான் சுவாமியுடைய யூனிக் ஸ்டைல். கவி கதக சிம்ம கதிரம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் மிக்சட் டபுள்ஸ் அப்படிங்க. கடோர சுகுமார கும்ப கம்பீரம் அனன்ய சரண சீதம் அனந்த கிளேஷ சாகரே அனந்த கிளேஷ சாகரே. இதுக்கு நிரோஷ்டியம்னு பேரு. இந்த இடத்துல என்ன இருக்கு? நிரோஷ்டியம்ன்றதான சப்த சித்திரம். துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் மலையாளம் அறிஞம். அத்தியாத்ம ராமாயணம் கம்போஸ் செய்யணும் யாரு? துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன். சூப்பரா இருக்கும். அதுல சூர்பனகர் ராவணன் இடத்துல வந்து பேசுறான். மலையாளத்துக்கு முக்கியமாகவும் அனுநாசிகம். அனுநாசிகம் அர்த்தம் மூக்கால பேசும். நாசிகானுஸ்வாரஸ்ய அப்படி சொல்லணும் இல்லையா? அது ரொம்ப விசேஷம். மலையாளத்துல அனுநாசிகம் ரொம்ப முக்கியம். ஆனா சூர்பனக ராவணனிடத்துல வந்து பேசச்சு நிரணுநாசிகம். அங்க எழுத்தச்சன் உபயோகப்படுத்திருக்கிற வார்த்தையை எப்படி தெரியுமா? நிரணுநாசிகம். இதெல்லாம் அனுநாசிகம், மூக்கோடு சேர்த்து சொன்னோம். அந்த சம்பந்தமே இல்லாமல் சூர்பனகைய ராவணன் கிட்ட பேச வச்ச. என்ன விஷயம் சுவாமினார்? வேற ஒண்ணும் இல்ல, மூக்கதான் அவன் கட் பண்ணிட்டானே லக்ஷ்மணன், அதனால அவளுக்கு மூக்கால பேச முடியல. அந்த மூக்கு சம்பந்தப்பட்டதான எழுத்துக்களே அவளுக்கு வரல. நிரணுநாசிகமாக அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கான். ரொம்ப விசேஷமா இருக்கும், பார்த்துக்க ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அதே மாதிரி தண்டின்னு ஒரு மகாகவி, தண்டின்னு ஒரு மகாகவி, அவர் எழுதியிருக்கிற ஒரு மிகப்பெரிய சம்ஸ்கிருத நாவல், இலக்கிய நாவல் தசகுமார சரித்தம் அப்படின்னு. அந்த தசகுமார சரித்திரத்துல ஒரு ராஜா தன்னுடைய மனைவியை பத்தி பேசும் பொழுது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, நிரோஷ்டியமா பேசுவான். பாப்பா பாப்பா அம்மா லேபியல்ஸே கிடையாது.
நிரோஷ்டியமா பேசுவான். அப்ப அவன் கேட்பான் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு, என்னடா நீ நிரோஷ்டியமாவே பேசுற, உன் மனைவி பத்தி பேசுற, ரொம்ப ரசமா இருக்கு, ஆனா நிரோஷ்டியமாவே பேசுறியே, பாப்பா பாபாமா இல்லாமையே பேசுறியே, ஏன்டா அப்படின்னா, ஒண்ணுமில்ல, நேற்று இரவு எங்களுக்கு ஏற்பட்டதான சிருங்காரத்தில் நான் அவளுடைய உதட கடிச்சுட்டேன், அந்த உதட ஜாயின் பண்ணி பேசுறதுக்கு அவ ரொம்ப கஷ்டப்படுறா, என் மனைவி கஷ்டப்படும் பொழுது நான் மட்டும் ஓஷ்டியமா பேசலாமா, அதனால நானும் நிரோஷ்டமா பேசுறேன் அப்படின்னு. எல்லாம் தலை ஏறி போய் பித்து ஏறி போய் கிடக்கிறது. சரியா? இங்க எதை ரசிக்கணும் தெரியுமா? அந்த கவியனுடையதான பார்வையை ரசிக்கணும். அங்க எழுத்த சொன்ன பண்ண நிரணுநாசிக்கம்ன்றதாக சொல்லி சூர்பனகைக்கு அனுநாசிக்கவே இல்லாமல் பேச வச்சார். இங்க என்ன பண்ணார்? நிரோஷ்டியம். கேட்டா நான் என்ன பண்ணேன், லிப்லாக் பண்ணச்சே அவ உதட்ட கடிச்சுட்டேன், அவளுக்கு ரொம்ப பாவம், பாப்பா பாப்பாமா பேச முடியல, அவளால 2 உதட சேர்க்க முடியல, அதனால அவளுக்கு பதில் நான் நிரோஷ்டியமா பேசுறேன் அப்படின்னு நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு சுவாரஸ்யம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, நிரோஷ்டியமாக தேசிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. வேறு கதி எதுவும் இல்லாமல் துக்க கடலில் வருந்தக்கூடியதான எனக்கு நான் இந்த ரங்கநாதனுடைய பாதுகையை சரணமாக அடைகிறேன். இதான் ஸ்லோகத்துடைய அர்த்தம். அது மேல நம்ம ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஆனால் இந்த சித்திரம் என்ன? அனன்ய சரண சீதன் அனந்த கிளேசதாகரே சரணம் சரணத்ராணம் ரங்கநாதஸ்ய சம்சயே பிரதிமாயா பரந்தத்துவம் விப்ரதீபதலோச்சனம் பश्चिमायाम அவஸ்தாயாம் பாதுகே முஹ்யதோ மம. இது கிரியாகுப்தம் என்பதாக ஒரு சித்திரம். கிரியாபதம் மறைக்கப்பட்டிருக்கும். அதாவது கிரியாபதம் இருக்கணும். காளிதாசன் என்ன பண்ணான்? ரகுநாமன்வயம் வக்ஷே தனுவாத் விபவோ பிசன் தத்குணை கர்ணமாகத்ய சாபலாய பிரச்சோதிதா அப்படின்னு ஆரம்பித்தான். சோகமா ஜன்ம சுத்தானாம் ஆபலோ ரயகர்மணாம் ஆசமுத்திர க்ஷிதீஷானாம் ஆனாகர்தவர்ப்பனாம் ரகுநாமன்வயம் வக்ஷே அப்படின்னு சொல்லிருக்கணும். அந்த 5 ஸ்லோகத்துக்கு ஏகான்வயம். ரகுவம்ச மன்னருடைய பெருமையை நான் சொல்ல போகிறேன்னு சொல்றாம இருக்கும், அதை அங்க சேர்த்துக்கணும். அந்த கிரியாபதம் இல்லாமல் இங்கே இந்த சப்தமானது ஒத்து வராது. இங்க என்ன பண்றோம்னா, இந்த அடுத்த ஸ்லோகத்துல பிரதிபாயாக பரம் தத்துவம் பிப்ரதி பத்மலோச்சனம், பிரதிபா என்பதான சப்தம் ஒருத்தர் யோசிப்பார். பிரதிபா கொஞ்சம் இதெல்லாம் சம்ஸ்கிருதம் கொஞ்சம் இருந்தாதான் முடியும். பிரதிபா என்பதான சப்தம், அந்த பிரதிபான்ற சப்தத்துடைய 6வது வெற்றி 6th கேஸ் எண்டிங் பிரதிபாயாக அப்படின்னு வரும். புரியுதா? இந்த பிரதிபாயாக என்றதான வார்த்தைய இது 6ஆம் வேற்றுமை ஏகவச்சனம் என்பதாக சிலர் தவறாக நினைத்து அதை பிரமித்து விடுவார்கள். ஆனால் இங்க பிரதிபாயாக என்றதான பதம் தான் கிரியாபதம் இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த ஸ்லோகத்துல எது கிரியாபதம்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் உங்களை ரொம்ப படுத்தல, இது ஒரு அழகான விஷயம். ஆனா என்ன பண்றது, நாம கொஞ்சம் அந்த சம்ஸ்கிருதத்தை ரசிச்சால்தான், அந்த பாஷா ஜானம் இருந்தால் தான் ரசிக்க முடியும். ஐயா, பிரதிபா என்பதான ஒரு பெயர் சொல் இருக்கிறது. அந்த பெயர் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? புதுசு புதுசாக ஞானத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி என்பதாக பெயர். அந்த பிரதிபையினுடைய 6வது வேற்றுமை என்ன பண்ணணும்? பிரதிபாயாக அப்படின்னு அர்த்தம், பிரதிபையினுடைய அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஆனால் இது கிரியாபதம், அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. பிரதிபாயாக அப்படின்னா அர்த்தம் பிரத்யக்ஷமாக கடவாய், இதான் கிரியாபதம். ஏ பாதுகையே, எல்லாவற்றிற்கும் மேற்பட்டதான உயர்ந்த உண்மை பொருளான தாமரை கண்ணனான எம்பெருமானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு முடிவு காலத்தில் எனக்கு அவனை பிரத்யக்ஷமாக கடவாய், இதான் பிரதிபாயாக அர்த்தம். பிரத்யக்ஷமாக கடவாய் ஞாபகம் இருக்கா? அதாவது 909வது ஸ்லோகத்துல நாம பார்த்தோம். எங்க பிரகீர்ண பദ്ധதியில வரச்சே, நீ கடைசி காலத்துல லக்ஷ்மி நூபுர சிஞ்சிதேன குணிதம் நாதம் தவா கர்ணயன் அப்படின்னு கடைசி காலத்துல பஷ்யேயம் மணி பாதுகே பரதரம் பத்தேக்ஷணம் தெய்வதம், உன் மீது அந்த லக்ஷ்மி வல்லபனான எம்பெருமான் எழுந்துள்ளவரை நான் சேவிக்க வேண்டும் பிரார்த்தித்தாரோ இல்லையோ.
அதே பிரார்த்தனை தான் இந்த ஸ்லோகத்துல பண்றாரு. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இது கிரியா புக்தம், கிரியாபதம் என்பது மறைத்திருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரியாபதம் மறைக்கப்பட்டிருப்பதை உணராமல் நாம் மனம் மயங்குகிறோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம், இது ஒரு சப்த சித்திரம். யாமஸ்ரயதி யாம் தத்தேயே யைன யாத்யாய யாச்சயாஹ யாஸ்யமானாய யைவான்யா சா மாம் அவது பாதுகாஹ என்று ஒரு சப்த சித்திரம் அது காண்பிக்கிறார். இது நிறைய இருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சுவாமி தேசிகனின் சங்கல்ப சூரியோதயம் உபன்யாசம் பை ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி. ஏபிஎன் சுவாமியின் யூடியூப் சேனலில் மெம்பர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒளிபரப்பாகிறது.